டார்மேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ஃபேட் பார்ட் 10 பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் நான் இதோட ஃபினிஷ் பண்ணேன். லாஸ்ட் எபிசோட் போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் ஏன் நான் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன்னா, நம்ம ரொம்ப மாதம் கழித்து போடுறோம் இல்லையா? ஸோ அந்த கண்டினியூவேஷன் மறந்துருக்கும். அட்லீஸ்ட் நீங்கள் ஃபுல் கதைலாம் பார்க்க வேணாம், அந்த லாஸ்ட்டாக முடிக்கிறதுக்கு ஒரு 5 minutes பிஃபோர் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு இதோட கண்டினியூட்டி அது அப்படின்னு தெரியறதுக்காக தான் லாஸ்ட் பார்ட் போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதை கன்டினியூ பண்ணுங்கள். ஓகே, விட்டதுலேருந்து கன்டினியூ பண்ணிடலாம். இப்போ நீங்களும் தயங்கும் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிட்டுருப்பீங்க. அப்போ கரெக்டாக தயங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. அந்த சவுண்ட் கேட்டதும் 2 பேருக்கும் ரியலைஸ் ஆகுது நீங்கள் ஹக்கில் இருக்கீங்கன்னு. ஸோ டக்குன்னு ஹக் பிரேக் பண்ணி ஒருத்தர் விட்டு ஒருத்தர் தள்ளி வந்துடுவீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது, அவனை ஃபேஸே பண்ண முடியல. பிகாஸ் நீங்கள் 2 பேரும் எலியும் பூனையுமா அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. பட் இந்த மாதிரி இன்டிமேட்டாக ரொமான்டிக்காக ஹக்கு நினைக்கவே ஒரு மாதிரி இருக்குது. அப்போ உங்களோட மைண்ட் வாய்ஸ் பி லைக், ஓ ஷிட், ஏதோ ஒரு இதில் ஹக் பண்ணிட்டோம், இவன் வேறு ஏதோ ஓரம் நினச்சிக்க போகிறான். இல்லை, அவன் குடிச்சிருக்கான், அவன் ஹக் பண்ணனால நம்ம ஹக் பண்ணோம், மற்றபடி எதுவுமே கிடையாது. நாளைக்கு காலையிலேருந்து அவன் கேட்டாலும் நீ தான் ஹக் பண்ணன்னு பழைய தூக்கி நம்ம அவன் மேலே போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இங்கே தயவுக்கு குடிச்சிருந்தா இவ்வளோ கேவலமாக நடந்துப்பியாடா, அவளை வேறு ஹக் பண்ணிவிட்டு நாளைக்கு காலையிலேருந்து ஓவராக பேசுவாளே, என்ன பண்ணுறது? சரி, குடிச்சிருந்தா எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லைன்னு சமாளிச்சிருவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே ஃபோன் எடுத்து பார்க்குறான். பார்த்தா அன்னோன் நம்பர்லேருந்து கால். தவங்க அன்னோன் நம்பர்லேருந்து வந்தால் எடுப்பான், அதுவும் நைட்டு வந்தால் கண்டிப்பாக எடுப்பான், எமர்ஜென்சியாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க தான் கால் பண்ணியிருப்பாங்கன்னு. ஸோ அவனும் கால் அட்டன் பண்ணி, ஹலோ டே மை டியர் நண்பா, தவங்க நான் ஜிமின் பேசுகிறேன் மச்சான். ஜிமினோட வாய்ஸை கேட்டுட்டு தவங்க டக்குன்னு அவன் ஃபோனை மியூட் பண்ணிவிட்டு, ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பெட்ரூம் போயிடுறான். நீங்கள் கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, என்ன இங்கே பேசலாமே, எதுக்கு உள்ளெல்லாம் போய் பேசணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ்டாக நீங்கள் சோஃபாவில் உட்காந்துடுறீங்க. எங்கே தான் அவங்க பெட்ரூம் போயிட்டு ஃபோனை அன்மியூட் பண்ணிவிட்டு, ஜிம்மன் என்னோடய நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது? நான் தயாங் ரொம்ப வருஷம் கழித்து கால் பண்ணியிருக்கேன், என் நம்பர் எப்படி கிடச்சிதுன்னு கேட்குறேன், எதுக்காக ஃபோன் பண்ணேன்னு கேளு. சரி, எதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படி கேளு. நான் வாயின் மேலே செம காண்டில் இருப்ப போல், செமையாக குடிச்சிருக்க போல், வாய்ஸ்லாம் ரொம்ப தடுமாறுது. அப்போ தான் யோசிக்கிறான் இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஜிமன், என்னடா தயம் இவனுக்கு எப்படா தெரியும்னு யோசிக்கிறியா? ரொம்ப யோசிக்காத மச்சான், நானே சொல்கிறேன். வாயின் வீட்டுக்கு வந்தப்போ உன்னை பார்த்தேன், செம்ம ஷாக்கு, இவன் என்னங்க கழட்டிகிட்டு இருக்கான்னு. அப்போ தான் வாயின் சொன்னான், அவள் சைல்டுஹுட்டில் இருக்கப்போ நீ அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன்னு. அது எனக்கு 11th standard படிக்கும்போது தெரியும், ஆனால் நீன்னு எனக்கு தெரியாது. இப்போ தான் பேரோட விலாவரியாக சொல்லும்போது தான் சார் நீங்கன்னு தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் வாயின் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமாமே அவங்க அம்மா சொன்னாங்க. அப்புறம் நான் வாயின் கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்து சார் கண்ணில் ஒரு பொசசிவ்னஸை பார்த்தேன். ஆனால் எந்த அளவுக்கு உனக்கு வாயினை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதான் ஒரு சின்னதாக கேம் ப்ளே பண்ணேன். அவன் கூட 5 வருஷம் இருந்திருக்கேன். உனக்கு என்ன கோவப்படுத்தும், என்ன பண்ணால் ட்ரிகர் ஆகுவேன்னு எனக்கு தெரியாது. அந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணேன். உனக்கு தான் கால் டெக்ஸ்ட் எல்லாம் இக்னோர் பண்ணால் பிடிக்காதே, அதை தான் பண்ணேன். வாயின் ஃபோனை ஒழிச்சு வச்சுட்டு சைலண்ட் மோடில் போட்டு மெசேஜை பார்த்து ரிப்ளை பண்ணாமல் வச்சேன். அவளே பாவம் என்னை பார்த்து பிஸியில் ஜாலியாக என் கூட இருந்தா. ஃபோனை மறந்துட்டா. ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டியா என்ன? அடிச்சிட்டியா இல்லை திட்டிட்டியா? இதெல்லாம் சொல்லும்போது தவக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அவன், ஏய் ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன வேணும்? இப்போ கேட்ட பார்த்தியா தயம், சரியான கேள்வி. என்ன வேணுமா? எனக்கு ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கணும். பழைய கணக்கு நிறைய இருக்குல்ல தயம், திருப்பி கொடுக்கணும்ல. தியா மறந்துட்டியா? தியான்ற பேரை கேட்டதும் தவங்குக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஷிவர் ஆகுது, அப்படியே ஹார்ட் பீட்லாம் படன்னு அடிக்குது. அவனுக்கு கொஞ்சம் பழைய மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. அவன் குடிச்சிருக்கனால அவனுக்கு ஹெட் வேறு பெயினாக இருக்குது. பட் அவனால் ப்ராசஸ் பண்ண முடியல. அப்படியே ஹெட்டை பிடிச்சிட்டு, டே ஜிமினா, நீ இன்னும் அதை மறக்கலையா? அங்கே இருந்தால் தான் பண்ணாத தப்புக்கு என்னை பனிஷ் பண்ணிட்டுருக்கேன்னு உன்னை விட்டு தள்ளி நான் இங்கே வந்தேன். ஆனாலும் ஏன்டா தேடி வந்து என்னை டார்ச்சர் பண்ணுற? டே தயங்கா, நீ இங்கே இருக்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் உன்னை தேடிலாம் வரல. நான் வந்த இடத்துல நீ இருந்த, பார்த்தா வயன் இருந்தா,
உனக்கும் அவளுக்கு ஏதோ கனெக்ஷன் இருந்துச்சு. நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணேன் அவள் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்னு. பார்த்தா நீ இந்த அளவுக்கு பதறனா அப்போ கண்டிப்பாக அவனுக்கு ஸ்பெஷலாக தான் இருப்பா. சரி, எனக்கு வலிச்சதில்ல என்னோட ஸ்பெஷல் பர்சனை நீ ஹர்ட் பண்ணும்போது. அதான் உனக்கும் அதே வலியை கொடுக்கணும்னு முடிவு பண்ணேன். இந்த பிளான் ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனால் உனக்குன்னு ஸ்பெஷலாக உனக்குன்னு நீ அவங்களுக்குன்னு எந்த பர்சனையும் பக்கத்தில் நீ வச்சுக்கவே இல்லை, உன் அம்மாவை தவிர. அதான் எனக்கும் பெரிய ரீசன் இல்லை உன்னை ஹர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா இருந்துட்டாங்க, நீயும் துடிச்சு போயிட்ட. கொஞ்ச நாள் கேப் விட்ட, அவ்வளோதான் டிஸப்பியராக இங்கே வந்துட்ட. இப்போ தான் ரீசன் கிடச்சிச்சு, வையன். அதான் அவளை வச்சு கேமை ப்ளே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாத்தையும் கொடுக்குறேன் தயம், அணுவாக உன்னை சாவடிக்கிறேன். இதெல்லாம் கேட்டுட்டு தயாவுக்கு ஒரு மாதிரி கடுப்பா. ஏய், அசிங்கமாக இல்லை, உன் ஃப்ரெண்டுடா வாயன். அவளை ஒரு ரிவெஞ்சுக்காக யூஸ் பண்ணி ஹர்ட் பண்ணுறேன்ற. உனக்கு என்கிட்ட தானடா ப்ராப்ளம். அவளை ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் இன்வால்வ் பண்ணுற இந்த பிரச்சனையில்? சம்மந்தமே இல்லாமல் இன்வால்வ் பண்ணனா தயம், உனக்கு அவளை பிடிச்சிருக்கு. பிடிச்சவங்களோட இழப்பு எப்படி இருக்கணும் காட்ட வேணாம். எனக்கும் வலிச்சதில்ல, உனக்கும் வலிக்கணும்ல. டே ஜிமினா, தியாவோட இழப்பு உன்னை மட்டுமா பாதிச்சுது? என்னையும் சேர்த்து தான்டா பாதிச்சுது. எனக்கும் வலிக்குதுடா. ஆனால் நீ என்னை தப்பாக மிஸ் அண்டர்ஸ்டுட் பண்ணிகிட்ருக்க. அவள் இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை மச்சான். நான் எவ்வளோ வாட்டி உனக்கு சொல்கிறது, நீ என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்க. ஏய் சி தயா, பச்சையாக போய் சொல்லாத. அவள் இழப்பு உன்னை பாதிச்சுதா, உனக்கு வலிச்சுதா? ஆனால் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. சந்தோஷமாக ஊர் விட்டு ஊர் வந்து நல்லா தானே இருக்க. அவளோட எக்ஸிஸ்டன்ஸை இல்லாத மாதிரி தானடா இருக்க. நீ 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 அவளுக்காக ஃபீல் பண்ணுறியா? நீ தான் பண்ணன்றதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. ஆனால் அது அஃபிஷியலாக இல்லை. அது மட்டும் அஃபிஷியல் ஆகட்டும். அவனை உன்னை என்ன பண்ணுறன்னு மட்டும் பாருடா. ப்ரூஃபா? டே ஜிமினா, உன்னை யாரும் நம்ப வச்சுருக்காங்க அதை நான் தான் பண்ணேன்னு. அதெல்லாம் ஃபேக். உனக்கே தெரியும்ல மச்சான், எனக்கு தியாவை பிடிக்கும். அவள் நம்ம ஃப்ரெண்டு மச்சான். நம்ம தியாடா. அவளை எப்படிடா நானே கொல்லுவேன் நம்ம தியாவை? ஏய், நம்ம தியான்னு சொல்லாத. அவள் ஏன் தியா? அவள் என்னடா தப்பு பண்ணா? உன்னை பிடிச்சிருக்கு, உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னா. உனக்கு அவளை பிடிக்கலனா வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அவள் மேலே கேராக இருக்க மாதிரி லவ் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி கடைசியில் அவளை நம்ப வச்சு சாவடிச்சிட்டல. ஆனால் நீ அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இப்படி கேவலமான ஒரு வேலை பார்த்து அவள் சாகிறதுக்கு நீ தான் காரணம் அவளுக்கே தெரியாதபடி ஆக்கிட்டல. சாகும்போது கூட உன் பேரை சொல்லிட்டே இருந்தா, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும். ஆனால் அவளுக்கு தெரியாது அவள் சாவுக்கு நீ தான் காரணம்னு. அவ்வளோ பாசம் வச்சு உன்னை உயிருக்குயிராக நேசித்தவளுக்கே நம்பிக்கை துரோகம் பண்ண உன்னை இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் நான் உன்னை நம்புவேன்னு நினைக்கிற? அதை நான் செத்தாதான் நடக்கும். உனக்கு மன்னிப்பை நான் எப்போவுமே தரமாட்டேன் தாயம். நீ பண்ண தப்பு மன்னிக்கவே முடியாத ஒரு தப்பு. நான் இழந்த இழப்பு வேற எதாலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத இழப்பு. ஜெமினா, நான் இப்போவும் சொல்கிறேன், நான் நீ பேசாத. நீ என்ன பேசினாலும் நான் நம்ப போகிறது கிடையாது. உனக்கு ஒரே ஒரு வார்னிங் தரேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒயனை என்கிட்டேருந்து சேவ் பண்ணிக்கோ. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ. இன்னையிலேருந்து என் கேம் ஸ்டார்ட். அதை வார்ன் பண்ணுறதுக்கு தான் கால் பண்ணேன். மற்ற எந்த மயிரும் நீ என்கிட்ட பேச தேவையில்ல. வைக்கிறேன் அப்படின்னு கோவமாக காலை கட் பண்ணிட்டு போயிடுறா. தவங்குக்கு இங்கே அப்படியே செம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. அப்படியே தவங்க அவன் ஹெட்டை பிடிச்சிட்டு அப்படியே நீல் டவுன் பண்ணி அப்படியே சைலண்ட்டாக அழுகிறான். நான் எந்த தப்பும் பண்ணலடா ஜிமினா, ஏண்டா என்னை நம்ப மாட்டேங்கிற? தியாவோட இழப்பு உன்னை மட்டுமா பாதிச்சது? என்னையும் சேர்த்து தாண்டா. அவளை நான் அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் நான் அவளை தனியாக விட்டுட்டு போகாமல் இருந்திருந்தா அவள் இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருப்பா. அந்த ஒரு கோபம் தானடா ஜிமினா என் மேலே. அதுக்குன்னு நான் தான் கொலை பண்ண நீ நம்பிடுவியா? உன்கிட்ட எல்லாரும் வந்து அப்படி சொன்னாலும் என் தயவுக்கு அப்படி இல்லைன்னு உனக்கு ஏண்டா தோணலை? ஏன்னா உனக்கு தியாவை அவ்வளோ பிடிக்கும். அவள் இறப்ப உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த கோவம், அந்த வெறுப்பில் என்னையே நம்பாமல் என் மேலே
ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினச்சிட்டல. என்னை உருகி உருகி லவ் பண்ண பொண்ணையே எப்படிரா கொல்லணும்னு நான் நினப்பேன். அவன் மேலே கோவம் மட்டும்தான். அவளை நான் வேண்டான்னு சொல்லியும் அவனை துரத்தி துரத்தி லவ் பண்ணி அவள் செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துட்டு நின்னான்னு. அதுக்காக தான் நான் அவளை திட்டி வார்ன் பண்ணி அன்னைக்கு தனியாக விட்டுட்டு போனேன். ஆனால் அது அவளை சாகிற அளவுக்கு கொண்டு போகும் நான் நினச்சி பார்க்கல. அவள் டெத்துக்கு நான் தான் ரீசன்னு டெய்லி அந்த கில்ட் என்னை துரத்திக்கிட்டு இருக்கு. அங்கே இருந்தா தியாவோட இழப்பு, என் அம்மாவோட இழப்பு ரெண்டும் என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. அதிலிருந்து வெளில வரணும்னு யூஎஸ் விட்டு இங்கே வந்தேன். யாருமே இல்லாமல் தனியாக புதுசாக லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணலான்னு. ஆனால் இங்கே வந்து மேலே ரொம்ப தனியாக இருந்தேன், யாருமே இல்லாத அனாதை மாதிரி. அப்போ தான் சடனாக ஒயனை இங்கே பார்த்தேன். அவளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவளை பார்த்த உடனே என் மைண்டில் தோணுன ஒரே ஒரு விஷயம், நான் சின்ன வயசில் அவளை காம்பஸால் கிழிச்சிட்ட கழுத்தில் அதுக்கு அப்பாலஜிஸ் கேட்கணுன்னு. ஏன்னா நான் தெரியாமல் பண்ண தப்பு என் டீனேஜ் ஃபுல்லாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவளை எனக்கு பிடிக்கும், அவளை ஹர்ட் பண்ணிட்டோம்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவளை பார்த்து சாரி சொல்லும் போது எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருந்துச்சு தெரியுமா. அந்த மொமெண்ட் லிட்டரலாக தியா என் முன்னாடி வந்திருந்தா, நான் ஒரு சாரி சொல்லியிருந்தா அவள் உயிரோடு இருந்திருப்பா அப்படின்ற ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. அதனால் மட்டும்தான் என்னை ஹீல் பண்ண முடியும்னு தோணுச்சு. அவ்வளோ வருஷம் கழித்து நான் அவள் கூட பழகிறேன். ஆனால் எனக்கு பழைய ஒயன், குட்டியாக என் கூட சண்டை போட்டுட்டு இருந்த ஒயன் மாதிரியே ஃபீல் ஆச்சு. அவள் கூட இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் மறக்க ஆரம்பித்தேன். ஜிமின் பற்றி, தியா பற்றி. அவள் அம்மா என்கிட்ட கன்சர்னாக பேசும்போது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபேமிலி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஒயனோட அம்மா என்கிட்ட ஒயனுக்கு ஒன்று பிடிக்கும் பார்த்தாயோ, அவளை ஹர்ட் பண்ணிடாதுன்னு சொல்லும்போது எனக்கு ஜிமின் சொன்னதை ஞாபகம் வந்துச்சு. அவனுக்கு தியானா ரொம்ப பிடிக்கும். அப்போ அவன் எனக்கு தியாவை ரொம்ப பிடிக்கும் மச்சான், நான் அவளை லவ் பண்ணுறேன், ஆனால் அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ஆனால் நீ அவளை ஹர்ட் பண்ணாத, அவளை நல்லா பார்த்துக்கோ, நீ என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னான். அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. மச்சான் நீ அவளை லவ் பண்ணுற, நீ கன்ஃபஸ் பண்ணி அவளை லவ் பண்ணி கேர்ள் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ, என்கிட்ட கொடுக்காதுன்னு. ஆனால் அவள் சந்தோஷத்துக்காக அவள் லவ்வை விட்டு கொடுத்துட்டு, அதனால தான் நான் தியாவை ஹர்ட் பண்ணேன். என்னை வெறுக்க வச்சு ஜிமின்கிட்ட அவள் போகணுன்னு. ஆனால் அவள் போகலை. அதனால் அவகிட்ட ரொம்ப ஃபஸ்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சு. அவள் அப்போ கூட என்னை வெறுக்கலை, ரொம்ப ஹர்ட் பண்ண. அப்படி பண்ணி தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணி அவளை மொத்தமாக இழந்துட்டேன். ஜிமினும் அவளை இழந்துட்டான். அப்போ முடிவு பண்ணு, எப்போவுமே யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது, சின்ன தப்பு கூட பண்ணிடக்கூடாது. அதனால தான் ஒயனோட அம்மா சொல்லும்போது எனக்கு ஒயனை எப்போவுமே ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ அவள் மட்டும்தான் எனக்கு இருக்கா. அவகிட்ட மட்டும்தான் நான் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். நான் தயோங், கிம் தயோங் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். ஆனால் இப்போ ஜிமின் அவளை ஹர்ட் பண்ண போகிறான்னு சொல்லும்போது எனக்கு பயமாக இருக்கு. நான் அவனை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் அவள் ஹர்ட் ஆக போகிறான். ஆனால் அதை நடக்க விடக்கூடாது. ஆனால் பயமாக இருக்கு. தியாவை சேவ் பண்ண மறந்த மாதிரி ஒயனை சேவ் பண்ணாமல் விட்டுருவேணும்னு. ஏன் என் லைஃப்பில் எனக்குன்னு வரவங்க நான் இவ்வளோ கேவலமாக ஹர்ட் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு ஆக்கிடுறேன்னு எனக்கு தெரியல. ஐயோ,
அப்படின்னு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கான். ரொம்ப நேரம் ஆகியுமே தயோங் வெளில வரலன்னு நீங்கள் டோரை நாக் பண்ணுறீங்க. தயோங், என்ன பண்ணுற? இவ்வளோ நேரமாக ஃபோன் பேசுவ? எனக்கு வீட்டுக்கு டைம் ஆகுதுடா. நீ சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸை கொடுத்தனா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். தயோங், ஃபுட்டு வேஸ்ட் ஆகிட போகுது, சீக்கிரம் வந்து சாப்பிடு. தயோங், கதவை துறடா அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் வாய்ஸ் கேட்டதும் தயோங்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமாகி அவன் டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஒரு டீப் சைன் பண்ணிவிட்டு கதவை வந்து திறக்கிறான். என்னடி உனக்கு வேணும்? ஃபோன் தான் பேசிகிட்ருக்கேன்னு சொன்னல. நீ ஃபோன் பேசாமல் போய், எனக்கு பிரச்சனை கிடையாது. நீ ஃபுட்டை சாப்பிட்டு திங்ஸ் எல்லாம் கொடுத்தனா நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவேன். ரொம்ப நேரமாக அந்த ஃபுட் இருக்குது, மதியம் செஞ்சது, கெட்டு போயிடும், சீக்கிரம் சாப்பிட்டு. நீங்கள் அப்படி ரொம்ப கேரிங்காக பேசினதும் கூட அந்த எமோஷன், கோவம், அந்த ஃபீல் பண்ண அந்த மைண்ட் செட் எல்லாமே அப்படியே காம் ஆகுது. பட் அவனுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்கிறனால சாப்பிட்ற மைண்ட் செட் இல்லை. ஸோ அவன் உங்களை பார்த்து, எனக்கு பசிக்கல, நீ ஃபுட்டை வேஸ்ட் பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு. டேய், என்ன விளாட்றியா? நான் இந்த ஃபுட்டை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனேன், எங்கள் அம்மா என்னை சாவடிச்சிருவாங்க. அந்த புள்ள காலையிலேருந்து அவ்வளோ வேலை பார்த்துருக்கு, அதுக்கு சாப்பாடு கொடுத்தியாடி நீ ஏன் உசுறு வாங்குவாங்க? ஏதோ நான் தான் உனக்கு ஃபுட் கொடுக்காம டார்ச்சர் பண்ணுற மாதிரி. எனக்கு எங்கள் அம்மா கூட சண்டை போடுற அளவுக்கு எனர்ஜிலாம் கிடையாதுப்பா. தயவு செஞ்சு சாப்பிட்ரு. ப்ளஸ் நீ குடிச்சு வேற இருக்க, வெறும் வயிற்றோட படுத்தனா அப்படி தான் பிரச்சனையாட போகுது. நீ சாப்பிட்ற எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் ஃபுட் எல்லாத்தையும் பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சு அவனை உட்கார சொல்லி சாப்பிட சொல்கிறீங்க. பட் அவன் போதையில் அப்படியே தள்ளாடிட்டே இருக்கான். நீங்கள், நீ இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்ட, இரு அப்படின்ட்டு அந்த ஃபுட் எடுத்து அவனுக்கு கூட்டு வரீங்க. அவன் தடுத்துட்டே இருக்கான், வேண்டாம் வேண்டான்னு. தென் நீங்கள் ஃபைனலி அவனை எப்படியோ சமாளித்து அவனுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவனும் பொறுமையாக சாப்பிட்டுட்டே இருக்கான். பட் நீங்கள் அவனை கேரிங்காக பார்த்துக்கிறது அவனுக்கு அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. ஆனால் அந்த மொமெண்ட்டை அவனால் என்ஜாய் பண்ண முடியல. பிகாஸ் ஜிம்மினோட அந்த ஒரு கால் அவனை மொத்தமாக டிஸ்டர்ப் பண்ணிடுது. இப்போ அவன் மைண்ட் ஃபுல்லாக ஒரே ஒரு யோசனை தான், ஜிம்மின் கிட்டேருந்து உங்களை எப்படி சேவ் பண்ணுறது, அதுவும் ஜிம்மினை ஹர்ட் பண்ணாமல். பிகாஸ் இன்னுமே ஜிம்மினை தயோங் ஃப்ரெண்டாக தான் நினச்சிட்ருக்கான். அவனை கண்டிப்பாக எதிர்க்க முடியாது. அண்ட் ஜிம்மின் ஃப்ரெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் உங்களை ஹர்ட் பண்ணுறதையும் பார்த்துட்டு அவனால் சும்மாவும் இருக்க முடியாது. ஸோ ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் மைண்ட் செட்லேயே இருக்கான். அப்போ தான் கூட ஃபோன் ரிங் ஆகுது. அதில் உங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ தான் ஃபோன் எடுத்துகிட்டு, உங்கள் அம்மாடி அப்படின்னு ஃபோன் உங்ககிட்ட கொடுக்குறான். நீங்களும் கால் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க. ஹலோ, சொல்லுமா. ஒயின்மா, தாங்க சாப்பிட்டானாடா? சாப்பிட்டுட்டே இருக்காம்மா. சரி, அவனை சாப்பிட வச்சுட்டு அப்புறம் நீ வீட்டுக்கு வா. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கடுப்பா, அம்மா மணி 12 மணி ஆகுது, நான் இன்னும் வீட்டுக்கு வரலேன்னு பதறி அடிச்சு ஃபோன் பண்ணுறேன்னு நினச்சேன். பார்த்தா அவனை சாப்பிட வைக்கிறியான்னு கேட்குறேன். ஒரு பொண்ணு பிள்ளை நைட்டு ஒரு பையன் வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லையாம்மா? நான் ஏண்டி பயப்படணும்? தயோ நல்ல பையன், அவன் வீட்டுக்கு தானே போயிருக்க. ஓ, நல்ல பையனாம்மா? நீ வந்து பார்த்துருக்கணும் அந்த நல்ல பையன் அவன் வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் நான் வரும்போதுன்னு. ஒவ்வொரு வாய் பேசாத, அவனை சாப்பிட வச்சுட்டு பார்த்து பத்திரமா வீட்டுக்கு வந்து சேரு. ஓ, இது 12 மணி ஆகுது, இவர் சாப்பிட்டு முடிக்க 12:30 ஆகிடும், நான் 1 மணிக்கு பார்த்து பத்திரமா வரணுமா? என்னம்மா என்னம்மா, நீனா பக்கத்து ஸ்டேட்க்கா போயிருக்க, பக்கத்து தெருவுக்கு தானே போயிருக்க. தவங்க தம்பியை வந்து விடுன்னு சொன்னால் அழகாக கூட்டின்னு வந்து வீட்டில் விட போகிறான். அவன் என்ன வீட்டில் விடுவானா? அம்மா, அவன் இருக்க நிலைமைக்கு நான் தான் அவனை கூட்டின்னு போய் பெட்ரூம்லேயே விடணும் போல். அவன் என்னை கூப்பிட்டு போய் என் வீட்டுக்கு விடுவானா? போமா நீ வேற. அப்போ உங்கள் அம்மா லைட்டாக பதறிட்டு, ஐயோ என்னாச்சு தவங்குக்கு, காலைல தான் அடிபட்டுருச்சா? அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்ட்டு ரியலைஸ் பண்ணுறீங்க. ஐயோ குடிச்சிருக்கான்னு சிம்பாலிக்காக சொல்லிட்டேனா? ஐயோ இந்த மாதிரி நல்ல பேர் எடுத்து வச்சுருக்கா, அதை ஏன் கெடுத்துக்கிட்டு. சும்மாம்மா, அவன் ஒரு சோம்பேறி, அவன் இங்கேருந்து எழுந்து போகவே என்ன கேட்பான் கூட்டின்னு போய் விடுன்னு, அதுக்காக சொன்னேன். அப்போ உங்கள் அம்மா, உன்னை விட அந்த பையன் ரொம்ப ஆக்டிவாக தான் இருக்குது, அந்த புள்ள நல்லா தாண்டி வேலை பார்க்குது, உன் அளவுக்கு சோம்பேறிலாம் கிடையாது, சும்மா அவனை கம்ப்ளைண்ட் பண்ணாமல் சீக்கிரம் அவனை சாப்பிட வச்சுட்டு வீட்டுக்கு வா. சரிம்மா வரேன், பை
அப்படின்னு கால் கட் பண்ணுறீங்க. நீங்கள் கடுப்பாக பேசுனதை தவம் கேட்டிருப்பான். ஸோ அப்படியே சிரிக்கிறான். நீங்கள் என்ன சிரிக்கிற? எங்கள் அம்மா நீ சாப்பிட்டியான்னு கேட்டதுனாலயா? நடுராத்திரியில் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு ஒரு பையன் வீட்டில் இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு அக்கறை இருக்கான்னு பாரு, அப்போ கூட நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. ஐயோ, எனக்கு அம்மாவா இல்லை உனக்கு அம்மாவான்னு தெரில. சிரிக்காதடா, கோவம் வருது. அப்போ தான் சிரிச்சிட்டே, என்னடி அவங்க இப்போ என்ன பாசமாக கேட்குறாங்க, அது உனக்கு பொறுக்கலையா? பாசமாக கேட்கட்டும் தயா, வேணான்னு சொல்லலை. அதுக்குன்னு சொந்த பொண்ணு நைட்டு எப்படி வருவான்னு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லை. கேட்டால் நீ நல்லவன், எனக்கு சர்டிஃபிகேட் தராங்க. ஆமாம், நான் நல்லவன் தாண்டி. ஓ, நீ நல்லவனா? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? போதையிலே நான் ஹக் பண்ணேன். அப்போ தான் அவங்க லைட்டாக ஸ்மிக் பண்ணிவிட்டு, ஹக்கு தானடி பண்ணேன், ஏதோ ஒன்று ரேப் பண்ண மாதிரி பேசிகிட்ருக்க. ஐ நோ மை லிமிட்ஸ். லிமிட்டை க்ராஸ் பண்ணனா? நீயா லிமிட்டை க்ராஸ் பண்ணாமல் இருந்திருப்பியா? ஏதோ ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதனால் கான்ஷியஸ்க்கு வந்துட்டேன். இல்லைன்னா என் நிலமை என்ன ஆகிட்ருக்கோம். ஏய், ஒன்றும் அவ்வளோ வர்த்த ஃபிகர் இல்லடி உன்னை கூட்டின்னு போய் மேட்ரு பண்ணுற அளவுக்கு. ஓடி. ஓ, இவர் பெரிய மன்மத டேஷு என்ன ரேட் பண்ணுறாரு, நான் குட் ஃபிகர் பேட் ஃபிகர்னு. படா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபுட் பிளேட் எடுத்துகிட்டு கிச்சன் போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு தவங்கிட்ட உங்கள் வண்டியோட கீ வாங்கிட்டு வெளில போக போகிறீங்க. அப்போ தவங்க உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். நீங்கள் டேர்ன் பண்ணி, என்னடா? மயன், நான் தெளிவாக தான் இது பேசுகிறேன், போதையில் பேசலை. நான் இப்போ சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோ, சரியா? என்னடா? ஜிம்மன் கிட்ட கொஞ்சம் பார்த்துருடி. அண்ட் நீயும் நானும் எப்படி பேசுகிறோம், எப்படி பழகுறோன்றத அவங்கிட்ட ஷேர் பண்ணாத, சரியா? நமக்குள்ளே வச்சுக்கோ. பார்த்து பத்திரமா அவன் கூட இருக்கும்போது, ஓகே? ஏய், என்னடா லூசு மாதிரி பேசுகிற? நான் ஏன் அவன்கிட்ட போய் நம்ம 2 பேர் பற்றி சொல்ல போகிறேன்? இது பெரிய அப்படியே சிதம்பரம் ரகசியம். போய் அவர்கிட்ட சொல்லி அவன் வந்து நம்ம 2 பேர் பிரிச்சிருவான். போடா. ஏய், நீ ஃபன்னாக சொல்கிற, பட் அதுதான் உண்மை. உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட டைம் இல்லை. பட் ஞாபகத்தில் வச்சுக்கோ, அவன்கிட்ட கொஞ்சம் பார்த்துரு, புரியுதா? ஏதோ சொல்கிற, சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஃபர்ஸ்ட் உங்கள் ஃபோனை தான் தேடி கண்டுபிடிக்கிறீங்க. தென் உங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு உங்கள் ரூம் போயிட்டு தேங்கோட டெக்ஸ்ட்டு, அவன் பண்ண கால் எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. பட் நீங்கள் டெக்ஸ்ட்டை ஓப்பன் பண்ணதான் உங்களுக்கு ஞாபகமே இல்லை. ஸோ ரொம்ப நேரம் யோசிக்கிறீங்க. நான் தான் கையில் ஃபோன் வச்சுருந்தேனே, அப்போ எந்த நோட்டிஃபிகேஷனும் வரல. பார்த்துருந்தா ரிப்ளை பண்ணியிருப்பேனே, ஆனால் சீன்லேயே விட்டுருக்கேன். நான் அப்படி பண்ண மாட்டேனே. அதுவும் அவங்க ரிப்ளை பண்ணனா கோவப்படுவான்னு எனக்கு தெரியுமே. யார் பார்த்துருப்பா? அம்மா பார்த்துருப்பாங்களோ? சரி, காலைல கேட்டுக்கலாம் அப்படின்னு நீங்கள் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே பெட்டில் படுத்து யோசிக்கிறீங்க. இன்றைக்கி நடந்த எல்லாமே, இன்றைக்கி தான் உங்களை ஹக் பண்ணது, அண்ட் உங்கள் அம்மா கிட்ட உங்களை ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னது, இது எல்லாமே யோசித்து பார்த்து ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுறீங்க. அப்போ தான் கடைசியாக நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஜிமின் கிட்டேருந்து கொஞ்சம் பார்த்துருன்னு சொன்னது ஞாபகம் வருது. நீங்கள் அதை ரொம்ப டீப்பாக யோசிக்கிறீங்க. ஏன் ஜிமின் கிட்ட பார்த்துருன்னு சொன்னால்? அவனுக்கு தெரியும்ல ஜிமின் என் ஃப்ரெண்டுன்னு. நானும் அவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவன் என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்னு. அப்புறம் ஏன் அவன்கிட்ட பார்த்துருன்னு சொல்கிறான்? அவனுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்? 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஜிமின் பற்றி தாவுக்கு நல்லாவே தெரியுமே, அப்புறம் ஏன் நான் வாண்ட் பண்ணணும்? நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? அவன் ஏதோ போதையில் உளறிருப்பான், பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கிடுறீங்க. இந்த சைட் ஜிமின் ஒரு டார்க் ரூமில் உட்காந்துருக்கான். அந்த ரூமில் ஒரு குட்டி லைட் எரியுது. ஒரு டேபிள் மேலே ஒரு சின்ன ஃபோட்டோ ஃப்ரேம், அதில் அழகாக தியா ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. அந்த ஃபோட்டோவை டச் பண்ணுறான். அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே நான் ஸ்டாப்பாக ஃபெல் ஆகுது. தியா, என்னை ஏண்டி தனியாக விட்டுட்டு
போனேன். நீ இல்லாமல் நரகத்தில் இருக்க மாதிரி இருக்குடி. உனக்கு தேவை பிடிச்சிருக்குன்னு சொன்னப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? ஆனால் நீ அவன் கூட இருந்தால் ஹாப்பியாக இருப்பேன்னு நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக என் மனசை கல்லாக்கிட்டு உன் ஹாப்பினஸ்க்காக அவன்கிட்ட உன்னை அனுப்பி வச்சு கடைசியில் அவனே உயிர் எடுக்க காரணமாக இருப்பான்னு நினச்சி கூட பாகலடி. உன்னை நான் விட்டு கொடுக்காம இருந்திருந்தா என் கூட இருந்திருப்பல்லதியா. என் வேலையை தப்படி, கொஞ்சம் கூட யோசிக்காம லவ்வை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு உன்னை தூக்கி அவன்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு நான் உன்னை இழந்துட்டு உக்காந்துருக்கேன். நான் எப்படி உன்னை இழந்துட்டு கஷ்டப்படுறனோ அதே கஷ்டம் தயாவுக்கு படணும். அவன் நிம்மதியை பறிச்சு அவனுக்கு பிடிச்சவங்களோட இழப்பு எப்படி இருக்குன்னு அவனுக்கு காட்டணும். உன் டெத்துக்கு ரீசனாக இருக்கவனை நான் சும்மாவே விட மாட்டேன். அவன் அனுபவிப்பான். அவன் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு வழியும் அணுவா அனுபவிப்பான் அப்படின்னு ரொம்ப கோவமா தியாவோட ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருக்கான். ஓகேடா, இதோட என் பண்ணிக்கலாம். அன்னியோம்.